குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 7, 2024 சனிக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலையும் வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு காவல்துறையில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலர்கள் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்பிருக்கிறாங்க. இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமி சார்பாக இந்தியன் மற்றும் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஷெடியூல் எப்படி இருக்குது, ஷெடியூல் ஏதாவது டவுட்டு இல்லை வந்து இந்த பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அது மாதிரி ஒரு டீட்டெயிலோ இல்லை கைடன்ஸோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுவோம். அதுமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கிடைக்கும். இல்லை என்ன அப்படின்னா இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷனுக்காக கொண்டு வர டெஸ்ட் பேஜ். அதாவது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் சார், நான் 2-3 டைம் அட்டன் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஒரு ரிவிஷனுக்காக ஒரு டெஸ்ட் பேஜ் இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் டைமாக எழுதுகிறோம் அப்படின்னா நீங்கள் இந்தியன் ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதில் 60 தேர்வுகளும் உங்களுக்கு அடிக்கடி நிறைய ரிவிஷன் டெஸ்ட் அதில் வந்து இடையில வந்துகிட்டே இருக்கும். அதனால் உங்களால் ஒரு புக்கை வந்து மினிமம் ஒரு 3 டைம் 4 டைம் 5 டைமாச்சும் படிக்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த டெஸ்ட் ஷெடியூலில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ஷெடியூலை ஃபுல்லாக பார்த்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு மேலோட்டம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இது சும்மா எல்லாரும் பண்ணுறது தானே இருக்குது அப்படின்னு இருக்கும். நீங்கள் ஷெடியூலோட ஒரு டாப்பிக்கையும் வந்து கீழே வாசிக்கிட்டே வந்தால் தான் உங்களுக்கு தெரியும். ஒரே டெஸ்ட்டு தான், ஒரே சப்ஜெக்ட் படிச்சிருப்பீங்க, அது இன்னொரு இடத்துல ரிவிஷன் வரும், மறுபடியும் அது எல்லாம் சேர்ந்து இன்னொரு இடத்துல ரிவிஷன் வரும், அப்புறம் ஓவராலாக ஒரு ரிவிஷன் வரும், அப்புறம் ஓவராலாக ஃபுல் டெஸ்ட் வரும், ஓவராலாக மாடல் டெஸ்ட் வரும். இது எல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் புக்கை ஒரு 5 டைமாச்சும் படிக்கிற மாதிரி தான் அந்த ஷெடியூல் ரெடியாக இருக்கும். இது விருப்பம் உள்ளவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்மிஷனும் போயிட்டுருக்கு. 2 டெஸ்ட் பேஜில் எது வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வேணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் இல்லை எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பெஞ்சால் புயல் பாதிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுவதற்காக மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசின் பங்காக வந்து பார்த்திங்கன்னா 944.80 கோடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து விடுவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் வந்து கடந்த நவம்பர் 30 முதல் வீசிய புயலுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சால் புயல். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அடுத்து, விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடனுடைய உச்சவரம்பு வந்து பார்த்திங்கன்னா 1.6 லட்சத்திலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்திங்கன்னா உயர்த்திருக்காங்க. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா? பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஎன்யூஎஸ்ஆர்பி முக்கியமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இவருடைய பதவி காலமும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் முடிய இருக்குது. அடுத்து புதுசாக போடலாம், இல்லைனா இவரையே வந்து நியமிக்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா 2வது முறையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதவியில் இருக்கிறார். ஓகேங்களா? இவருடைய பதவி காலம் முடிஞ்சு அடுத்த முறையும் வந்து பார்த்திங்கன்னா இவரையே தான் நியமிச்சிருக்காங்க. அடுத்து, இதற்கு முன்பு 2010 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிணையத்தொகை வந்து பிணையில்லா கடன் தொகை வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் இருந்துச்சு. 2019 வந்து பார்த்திங்கன்னா 1.6 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்குது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? எந்த வித பிணையமும் இல்லாமல் 2 லட்ச ரூபா வரை விவசாயிகள் கடன் வாங்கிக்கலாம் அதில். அடுத்து, எண்ணூரில் இருக்கிற காமராஜர் துறைமுகத்தினுடைய 25வது ஆண்டு வெள்ளி விழா வந்து கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? காமராஜர் துறைமுகம் எண்ணூரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய வெள்ளி விழா வந்து இப்போ கொண்டாடி இருக்கிறாங்க. அடுத்து, பிரபல கர்நாடக இசை பாடகியான எம்எஸ் சுப்புலட்சுமியின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா சங்கீத கலாநிதி விருது வந்து பார்த்திங்கன்னா 2005ஆம் ஆண்டுலேருந்து வழங்கப்பட்டு வருது. இந்த மியூசிக் அகாடமி சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் இந்த விருதில் வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய் ரொக்க பரிசு தொகையுடன் இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. இந்த நிகழாண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக இசை பாடகரான டிஎம் கிருஷ்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்பட்டுச்சு. ஆல்ரெடி இந்த டிஎம் கிருஷ்ணா வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி சம்பந்தமான ஒரு பதிவை வந்து பார்த்திங்கன்னா அவதூறாக பதிவிட்டு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அதனால் அவருக்கு எப்படி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு தான் கேஸ் போட்டிருக்காங்க. நமக்கு தேவை எம்எஸ் சுப்புலட்சுமியோடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்குறாங்க. 2005லேருந்து வழங்குறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா? அடுத்து, இது டிஎன்பிசி டிஎன்எஸ்ஆர்பி எல்லாருக்குமே. இந்திய காகிதத்துறை வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 24 மில்லியன் டன் காகிதம் மற்றும் காகித தொடர்பான பொருட்களை உற்பத்தி செய்து உலகளவில் 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின். காகிதத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலகளவில் 5வது இடத்துல இருக்குது. நேரடியாக 5 லட்சமும் மறைமுகமாக 15 லட்சம் பேரும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்பி வேலையில் இருக்கிறாங்க. அடுத்து வந்துன்னா இறப்பை குடல் எண்டோஸ்கோபிக் சிறப்பு நிபுணரான டிஎஸ் சந்திரசேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஜீரண மண்டல மருத்துவ அமைப்பின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா மேன்மை மிகு விருது, அதாவது கிளினிக்கல் எக்ஸலண்ட் அவார்டு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவர் முக்கியமான ஒரு அந்த துறையில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆள். சும்மா பேர் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும், இதெல்லாம் எக்ஸாமில் கேட்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா? காகித உற்பத்தி துறையில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா உலகளவில் 5வது இடம் அப்படின்றது முக்கியமான கொஸ்டின். டிஎன்எஸ்ஆர்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து,
எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேலை தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கானது தான் இது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்களை ஏமாற்றி சைபர் குற்றம் அடிமைகளாக்கும் மோசடி நடவடிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடைபெறதாக தமிழக காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அழைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி முடித்து அந்த வேலைக்கு போக தயாராக இருக்கிற மாணவர்களும் சரி, வேலையே கிடைக்காம விரக்தியில் இருக்கிற மாணவர்களும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி அழைப்புகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. சரிங்களா? இங்கே அதாவது ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க பணத்தை வாங்கிட்டு ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேர் நீங்கள் இங்கே சொன்ன வேலை ஒன்றா இருக்கும், அங்கே போய் நீங்கள் செய்கிற வேலை ஒன்றா இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மோசடியில் வந்து மாட்டிக்காதீங்க. இதுக்கான நம்பர் கொடுத்துருக்காங்க. சைபர் குற்றப்பிரிவு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 1930. இந்த இலவச தொலைபேசி எண்ணை வந்து பார்த்திங்கன்னா தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். இல்லைனா வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமில் இந்த நம்பர் கேட்க வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தொலைபேசின்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. சைபர் குற்றப்பிரிவு தொலைபேசி வந்து பார்த்திங்கன்னா 1930. ஓகேங்களா? அடுத்தது திரைப்பட இயக்குனர் குடிசை ஜெயபாரதி வந்து காலமாயிருக்கார். ஓகேங்களா? இவர் வந்து இவருடைய முதல் படம் வந்து குடிசை, அதனால் குடிசை ஜெயபாரதினு வச்சுருக்காங்க. இவர் இந்த படத்தை வந்து ரொம்ப சிரமப்பட்டு நிறைய இதுக்கு பெரிய ஸ்டோரி இருக்குது, அதெல்லாம் தேவையில்ல. திரைப்பட இயக்குனர் குடிசை ஜெயபாரதி வந்து காலமாயிட்டார் அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மற்றபடி இவர் எந்த அவார்டும் எதுவும் வாங்கலை. அடுத்து ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கூட அனுமதிச்சுட்டு வழங்க இருக்கிறாங்க. பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திறனாய்வு தேர்வு நடைபெறுவதற்காக இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா 50 மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் 1000 வீதம் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? 9, 10, 11, 12 இந்த 4 ஆண்டுகளுக்கும் உங்களுக்கு வழங்கப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2024 அக்டோபர் 24 வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்குட்பட்ட அப்படின்ற வகையில் இருந்துச்சு. இப்போ 2024 பிப்ரவரிக்கு அக்டோபருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் போதுமானது, இதில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தினுடைய வயது உச்ச வரம்பு என்னன்னு கொடுத்து கூட கேட்கலாம், 70 வயதுக்கு மேலே. ஓகேங்களா? அடுத்து முக்கியமானது அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயம், மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா மற்றும் சிக்கிம் ஆகிய 8 வடகிழக்கு மாநிலங்களின் செழுமையை கொண்டாடும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமி மகோத்சவம் அப்படின்ற விழா வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி தொடங்கி வச்சிருக்காரு. தில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் முதல் முறையாக டிசம்பர் 6 முதல் 8ஆம் தேதி வரை இந்த விழா வந்து நடைபெறுது. ஓகேங்களா? அங்கே அந்த நாட்டில் உருவாகிற பொருட்கள், அந்த நாட்டோடைய பாரம்பரியமான பொருட்கள் இதெல்லாம் வந்து வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா வந்து கொண்டாட இருக்கிறாங்க. அடுத்து முக்கியமானது கேத்திரை வித்யாலயா பள்ளிகள். நாடு முழுவதும் புதிதாக 85 கேத்திரை வித்யாலயா பள்ளிகளை திறக்க வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. இதன்படி தமிழ்நாட்டில் தேனி, தஞ்சாவூர் மாவட்டம், பிள்ளையார்பட்டி இந்த இடத்துல வந்து இந்த 2 இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கேந்திர வித்யாலயா பள்ளிகள் வந்து திறக்க வந்து பார்த்திங்கன்னா அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தேனி, தஞ்சாவூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டியில். அடுத்து பிஎம் கிசான் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை 3.4 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டுள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா தகவல் கிடைச்சிருக்காரு. கடந்த பிப்ரவரி 2009ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது. இது வந்து பார்த்திங்கன்னா நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளுக்கு உதவி வழங்குறதுக்கான திட்டம் தொடங்கப்படுது. விவசாயிகளுடன் ஆதார் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி பண பரிவர்த்தனையாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ரூபாய் 6000 3 தவணையில் வழங்கப்படுது. ஓகேங்களா? 2000 சொல்லிட்டு 3 தவணைகளில் 6000 வழங்குற திட்டம். இது வந்து நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகை வந்து வர வைக்கப்படும். அதான் பிஎம் கிசான் திட்டம் 2019 தொடங்கப்பட்டது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான விஷயம். அடுத்து சிலியினுடைய முன்னாள் பிரதமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான இந்திரா காந்தி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. சிலியினுடைய முன்னாள் பிரதமரான மிச்சல் பச்லெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான அமைதி, ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக இந்திரா காந்தி விருது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இந்தியாவின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான சிவசங்கர் மேனன் தலைமையிலான சர்வதேச நடுவர் மன்றம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஐநாவின் பெண்களின் நிறுவன இயக்குனர் மற்றும் மனித உரிமைகளுக்கான ஐநா உயர் ஆணையர் போன்ற செல்வாக்குமிக்க பதவிகள் வந்து பார்த்திங்கன்னா அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாலின சமத்துவம், விளிம்புநிலை மக்களின் வலுவான குரலாக அவர் செயல்பட்டது. இந்த சிலி இந்தியா இடையிலான இந்த உறவை வந்து பார்த்திங்கன்னா அவர் வலுப்படுத்தியதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஹெச்பிவி தடுப்பூசி பொது நோய் தடுப்பு திட்டத்தில் சேர்க்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேபி நட்டா வந்து தெரிவிச்சிருக்காரு. மனித பாப்பிலோனா வைரஸ், அதாவது ஹெச்பிவி அப்படின்ற தடுப்பூசி வந்து பார்த்திங்கன்னா பொது நோய் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மனித பாப்பிலோமா வைரஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலியல் உறவு மூலம் மனிதர்களிலே பரவும் வைரஸ் தொற்றாகும். இந்த வைரஸ் தொற்றால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது முக்கியமான கொஷின், பயாலஜி கொஷின். அதாவது
மனித பாப்பிலோமா வைரஸ் நோய் வந்து பார்த்திங்கன்னா எதன் மூலம் பரவுது அப்படின்னா பாலியல் உறவு கொள்வதன் மூலம் தான் பரவுது. ஓகேங்களா, இது ஒரு வைரஸ் நோய், இது ஒரு வைரஸ் தொற்று ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் உறவு கொள்வதன் மூலம் வந்து பரவுது. எஸ்ஐ எக்ஸாமில் இந்த கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் இருக்குது, அதனால் எஸ்ஐ படிக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. மனித பாப்பிலோமா வைரஸ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் நோய், இது பாலியல் உறவு மூலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து உண்டாகுது. ஓகேங்களா, இது அந்த சிலபஸில் இருக்குது, தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து, அரசு பணிக்கு தேர்வானவர்களின் சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்குள் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அரசு பணிக்கு தேர்வானவர்களின் சான்றிதழ்கள் அவர் பணிக்கு சேர்ந்த 6 மாதத்துக்குள் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு மாநிலத்தில் நடந்த ஒரு சம்பவத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. கடந்த 1985 மார்ச் 6ஆம் தேதி கண் மருத்துவ உதவியாளராக பணியில் சேர்ந்த அதாவது வாசுதேவ் தத்தா அப்படின்ற சான்றிதழ் சரிபார்ப்பு அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2010 சப்மிட் பண்ணியிருக்காங்க. 85லேருந்து 2010 அவ்வளோ காலம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்திய குடிமகன் அல்ல, அவர் வந்து பதவி ஓய்வு பெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக தான் அவருக்கு அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கரோட நினைவு தினம். அரசியல் சட்ட வரைவு குழு அம்பேத்கரோட நினைவு தினத்தை விட்டு அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இதெல்லாம் நேரத்தை நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அடுத்து, பாகிஸ்தான் வங்கதேச எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு கண்காணிப்பு திட்டம் வந்து தொடங்க இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பாதுகாப்பு படையினர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மின்வேலிகள் அமைக்க முடியாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மின்னணு கண்காணிப்பு திட்டம் வந்து தொடங்க இருக்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா மலைகள், ஆறுகள் போன்ற இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த சாத்தியக்கூறுகள் வந்து குறைவாக இருக்கிறனால அங்கே மட்டும் இந்த திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திருக்கிறாங்க. அடுத்து, ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒமன் தலைநகரம் மஸ்கட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை, அது வந்து இன்றைக்கி தொடங்க இருக்குது. ஓகேங்களா, ஐசிசி தலைவராக ஜெய்ஷா பொறுப்பேற்றுக்கும் நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வகித்து வந்த ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை கிரிக்கெட் வாரியத்தின தலைவரான ஷம்மி சில்வா வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டார். ஓகேங்களா, உலக பிக்கிபால் சாம்பியன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து 1 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலம் என 6 பதக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா வெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து, சிசேரியன் பிரசவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா முதலிடத்திலும் தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்திலும் இருக்குது. நாட்டில் 5ல் 1 குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் மூலம் பிறக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்து வந்து பார்த்திங்கன்னா சிசேரியன் பிரசவங்கள் குறைவாக உள்ள மாநிலங்கள் பட்டியலில் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா தி லசன் பிராந்திய சுகாதார தென்கிழக்கு ஆசியா என்னும் மருத்துவ இதழ் வெளியிடப்பட்ட இந்த ஆய்வறிக்கையில் தான் இதுக்கு தெரிவிச்சிருக்காங்க. நாட்டின் கடந்த 2019 முதல் 21 வரையிலான தேசிய குடும்ப சுகாதார கணக்கெடுப்பு தரவுகளில் பகுப்பாய்வு செய்து வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள ஜார்ஜ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் குளோபல் ஹெல்த் அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வறிக்கை வந்து தயாரிச்சிருக்காங்க. மொத்தம் 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆய்வறிக்கை வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கானா வந்து பார்த்திங்கன்னா முதலிடத்திலும், தமிழகம் 2ஆம் இடத்திலும், ஆந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் இருக்குது. குறைவான சிசேரியன் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா நாகாலாந்து முதலிடத்திலையும், மேகாலயா 2ஆம் இடத்திலும், பீகார் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் சார்பிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து, இதுவரை இல்லாத அளவில் பார்த்திங்கன்னா அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா ஈரான் வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் செலுத்திருக்காங்க. தொடர்ந்து தோல்விகளை சந்திச்சுட்டு வந்த சிமோர்க் அப்படின்ற திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராக்கெட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, வங்கிகளுக்கான குறுகிய கால கடன் மீதான வட்டி விகிதத்தில் ரெப்போ வட்டி விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிசர்வ் வங்கியோட ஆளுநர் சக்திகாந்த தாஸ் வந்து தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து 11வது முறையாக வட்டி விகிதம் வந்து 6.50% தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சக்திகாந்த தாஸ் 2வது முறையாக அளிக்கப்பட்ட 3 ஆண்டு கால பதவி நீட்டிப்பு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை டிசம்பர் 10ஆம் தேதியிலும் நிறைவடைகிறது. ஓகேங்களா, மத்திய அரசு அவருக்கு வந்து பதவி நீட்டிப்பு வழங்கவில்லை என்றால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு யாராக நியமிக்கப்படுவாங்க. அடுத்து, சபரிமலையில் வந்து பார்த்திங்கன்னா அப்பம் அரவணை அந்த வருவாயில் வந்து பார்த்திங்கன்னா 60 கோடி கிடச்சிருக்கு. இது வந்து எப்படின்னா இது வந்து சபரிமலையில் கொடுக்கக்கூடிய வந்து இப்போ திருப்பதி லட்டு கொடுக்குறாங்க இல்லையா, பழனி பஞ்சாமிரத்தை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி சபரிமலையில் கொடுக்கக்கூடிய அன்னப்பிரசாதங்கள் இது சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கேட்கணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் கேட்டுருவாங்க. அடுத்து, கும்பகோணம் ஆபத் சகோயேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. இதில் வந்து 2022ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் துக்காட்சி அருள்மிகு ஆபத் காயேஸ்வரர் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா சுமார் 1300 ஆண்டுகள் தொன்மையானது. இதனுடைய தொன்மை மாறாமல் அதை புதுப்பிச்சு வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கு பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலை தொன்மை மாறாமல் புதுப்பித்து குடமுழுக்கு நடத்தி பாதுகாத்தமைக்காக வந்து பார்த்திங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான சிறப்பு விருதை வந்து பார்த்திங்கன்னா ஆபத்கேஸ்வரர் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ வந்து வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான கொஸ்டின்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிந்த இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் இந்தியன் லத்தி 2ல் எதனா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 2 டெஸ்ட் பேஜிலும் நீங்கள் கட்டண சலுகை பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு தேர்வு எழுத மாதிரி இருக்கும். அந்த தேர்வில் நீங்கள் பெறக்கூடிய மதிப்பெண் அடிப்படையில் உங்களுக்கான கட்டண சலுகை இருக்கும். ஓகேங்களா? யாராக இருந்தாலும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நான் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இந்த 2 டெஸ்ட் பேஜோட ஷெட்யூல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டச் பண்ணி வியூ பண்ணி பாருங்கள். தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.